இயேசு தொட்டாலே அற்புதம் நடக்குமே. இயேசு தொட்டாலே அற்புதம் நடக்குமே. மரித்த வாலிபனை இயேசு தொட்டாரே. மரித்த வாலிபனை இயேசு தொட்டாரே. வல்லமை இறங்கியது, உயிரோடே எழுந்தானே. வல்லமை இறங்கியது, உயிரோடே எழுந்தானே. இயேசு தொட்டாலே அற்புதம் நடக்குமே. லூக்கா 7:11 இருந்து ஒரு சம்பவம் ஒண்ணு. இயேசு நாயின் ஊருக்கு வர்றாரு. அவர் ஊருக்கு எல்லையில வரும் பொழுது அங்க ஒரு அடக்க ஆராதனை இயேசுக்கு எதிராக வர்றத பார்க்கிறாரு. அந்த அடக்க ஆராதனையில ஒரு தாய் கதறி அழுது கொண்டிருக்கிறத பார்க்கிறாரு. இயேசு விசாரிக்கிறாரு, என்ன சம்பவம் சொல்லி. அவள் ஒரு விதவை, அவளுக்கு துணையாக இருந்ததே அந்த வாலிபன் மாத்திரம்தான், ஒரே பிள்ளை. அந்த பிள்ளை வியாதி போராட்டத்துல மரித்து போயிருது. இதை கேள்விப்பட்ட உடனே இயேசு அந்த அடக்க ஆராதனையை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டி அந்த மரித்த வாலிபனை பார்த்து ஒரு கட்டளை ஒண்ணு கொடுக்கிறாரு, ஒரு ஆர்டர் ஒண்ணு போடுறாரு. வாலிபனே உயிரோடு எழுந்திரு. இந்த சத்தத்தை கேட்ட உடனே மரித்த வாலிபன் உயிரோடு எழும்புறத பார்க்கும். அவரு அந்த இஸ்திரி கிட்ட அந்த வாலிபனை ஒப்படைக்கிறார். ஒரு அற்புதம் செய்யறார் அந்த இஸ்திரிக்கு. உனக்கு ஒரு அற்புதம் தேவையா? இயேசுவிடம் வா. உன் சூழ்நிலையை மாத்த இயேசுவால மாத்திரம்தான் கூடும். அவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார், உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார், உன்னை வாழ வைப்பார். இயேசு தொட்டாலே அற்புதம் நடக்குமே. இயேசு தொட்டாலே அற்புதம் நடக்குமே. மரித்த வாலிபனை இயேசு தொட்டாரே. மரித்த வாலிபனை இயேசு தொட்டாரே. வல்லமை இறங்கியது, உயிரோடே எழுந்தானே. வல்லமை இறங்கியது, உயிரோடே எழுந்தானே. இயேசு தொட்டாலே அற்புதம் நடக்குமே.